வெல்கம் டு லேர்னிங் ட்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம டே 5 வீடியோல இருக்கோம். 100 days with English அந்த ஜர்னில நம்ம இன்னைக்குடைய கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ டே 4 ஓட கண்டினியூஷன் லெசன். ஸோ இது ப்ராக்டிஸ்க்காக இன்னொரு நேரம் நம்ம பண்ண போறோம். ஸோ என்ன நம்ம டாபிக் என்னது? we are going to make questions from a sentence. ஒரு சென்டென்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இன்னைக்கும் அதே டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ கோ ஃபார் அ வாக் இன் த மார்னிங். இது ஒரு சென்டென்ஸ், ஐ கோ ஃபார் அ வாக் இன் த மார்னிங். இந்த சென்டென்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம்? டு யூ கோ ஃபார் அ வாக்? டு யூ கோ ஃபார் அ வாக் இன் த மார்னிங்? டு யூ லைக் கோயிங் ஃபார் அ வாக்? வை டு யூ கோ ஃபார் அ வாக்? ஸோ இதே மாதிரி நான் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். வேர் டு யூ கோ இன் த மார்னிங்? வாட் டு யூ டூ இன் த மார்னிங்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த சென்டென்ஸ்ல இருந்து, இந்த சென்டென்ஸை வச்சு எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இந்த பேட்டர்ன் அப்படியே சாம்பிளா எடுத்துக்கிட்டு நம்ம இதே மாதிரி நான் லாஸ்ட் கிளாஸ்லயும் நான் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலயும் கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸ் சென்டென்ஸ். அதுக்கு இதே பேட்டர்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதோட படிச்ச இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டூல ஆரம்பிச்சிச்சுன்னா டூ பிளஸ் சப்ஜெக்ட் அப்படி ஆரம்பிக்குது. கொஸ்டின் வேர்டை பார்த்தீங்கன்னா வேர், வாட், WH கொஸ்டின்ஸ் வேர்டை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வேர்ட் பிளஸ் டூ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம மக்கப் பண்றதை விட இதை ப்ராக்டிஸ்ல தான் நல்ல ஈஸியா வரும். ஸோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம். வாட் டு யூ டூ இன் த மார்னிங்? வை கான்ட் யூ கோ ஃபார் ஸ்விம்மிங் இன்ஸ்டெட் ஆஃப் வாக்கிங்? டோன்ட் யூ லைக் ஸ்விம்மிங்? How long do you go for a walk? How often do you go for a walk? Why do you go for a walk? Who do you go for a walk with? So இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண நமக்கு அந்த ஃப்ளோ நேச்சுரலா வந்துடும். செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். She drinks milk before bed. So does she drink milk? Does she drink milk before bed? Doesn't she drink milk before bed? So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போடுவாங்க. Does she like milk? வேர்ட்ஸை கொஞ்சம் மாத்தி does she drink? What does she drink? When does she drink? ஸோ அந்த சென்டென்ஸ்ல இருந்தே எப்போ குடிப்பா, எங்க வச்சு குடிப்பா, ஏன் இது மில்க் குடிக்கா, ஏன் தண்ணி குடிக்க கூடாது, இந்த மாதிரி அவளுக்கு மில்க் பிடிக்குமா, எத்தனை நாட்கள் அதை குடிச்சிட்டு இருக்கா, இந்த ஹேபிட் அவளுக்கு இருக்கு. ஸோ ஒரு சென்டென்ஸை வச்சு நம்மளால எத்தனை கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். We study English in the evening. So do we study English in the evening? Do we study English or math? எதை நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு? What do we study in the evening? Why do we study in the evening? When do we study English? Where do we study in the evening? Why don't we study math in the evening? How often do we study English? How long do we study English? So இதை வந்து நம்ம பார்ப்போம். நம்ம இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு மாத்தி இல்லாட்டா அதுக்கு டைரக்டா எப்படியாவது நம்ம அதுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமோ, டூ வச்சுனாலும் சரி, WH கொஸ்டின்ஸ் வச்சுனாலும் சரி, நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும். இதை வந்து ஃபார்முலா மாதிரி படிக்காம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியா வரும். ஸோ இன்னைக்கும் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். He listens to music at night. They visit their friends on Sunday. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ, சென்டென்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் இந்த கொடுத்துருக்க சாம்பிள் சென்டென்சஸை பேஸா வச்சுட்டு அதை ஒரு மாடலா வச்சுட்டு அதே பேட்டர்னை அப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணோம், நமக்கு அந்த ஃப்ளோ நேச்சுரலா வர ஆரம்பிக்கும். நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபார்முலா தெரிஞ்சு அதை அப்ளை பண்றதை விட இதை மாடலா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். நாளைக்கும் இதே மாதிரி 2-3 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 100 days with English.